கிரீன்லாண்ட் டு மைக்ரேஷன் அப்படின்னு 2026 வந்த ஒரு ஹாலிவுட் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதோட முதல் பாகம் நான் பேசல, லைட்டா சுருக்கமா அதை பத்தி சொல்லிட்டு அப்புறம் ரெண்டாவது பாகத்துக்கு கன்டினியூ பண்ணலாம். முதல் பாகத்துல என்ன நடந்திருக்கும்னா, ஒரு மிகப்பெரிய எரிகள் விண்வெளியில வானத்திலிருந்து பூமியில வந்து விழுந்திருக்கும். அந்த எரிகளோட பெரும்பகுதி பூமியில வந்து விழுந்தப்போ பூமியில எல்லா வகையான இயற்கை சீற்றங்களும் ஏற்பட்டு உலக மக்கள் தொகையில 175 பேர் இறந்து போயிடுறாங்க. அப்ப மிச்சம் இருந்தது 125 பேர் தான் மிச்சம் இருந்தது. அவங்களும் இந்த இயற்கை சீற்றங்களுக்கு பயந்துகிட்டு ரேடியேஷன் சொல்லுவாங்கல்ல, கதிர்வீச்சுகளுக்கு பயந்துகிட்டு அங்கங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற பங்கர்ல தரைக்கு கீழ் பகுதியில கட்டியிருப்பாங்க இல்லையா, பாதாள அறைகள், அதுலயே முடங்கி கிடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகமே அழிஞ்சு போய் கிடக்குது, எரிஞ்சு போய் கிடக்குது. அப்புறம் பங்கருக்குள்ளேயே இவங்க வாழ பழக ஆரம்பிச்சிட்டாங்க. போன தடவை இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிப்போச்சு. 5 வருஷத்துக்கு பிறகு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு பங்கர்ல தான் நம்ம ஹீரோவும் இருப்பான். அப்பப்ப வெளியில வருவான், ஏதாவது கிடைக்குமா இல்லையான்னு பாக்குறதுக்கு. நல்ல உடம்பு முழுக்க கவர் பண்ணாப்ல ஷூட் போட்டுட்டு ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் வருவான். இவங்க தங்கி இருக்கிற அந்த பங்கர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கான். புதுசா ஒரு எரிமலை இப்ப கிளம்ப ஆரம்பிக்குது, பாக்குறதுக்கே ரொம்ப ரிஸ்கியா இருக்கு அப்படின்னு அப்டேட் கொடுத்துட்டு, ரேடியோல அப்டேட் கொடுத்துட்டு அடுத்து கடல் பக்கம் போறான். புதுசா ஒரு பெரிய கப்பல் கரையை தொட்டு நிக்குது. அந்த கப்பல்ல கடந்த நிறைய சின்ன சின்ன போட்டுகள்லாம் தண்ணியில மிதக்கும். அந்த போட்டு பக்கம்லாம் ஏறி இறங்கி ஏதாவது கிடைக்குமா தேருமான்னு பாக்குறான், ஒன்னும் கிடைக்கல. அப்புறம் அந்த கப்பலுக்குள்ள போறதா சொல்லிட்டு கப்பலுக்குள்ளேயும் போறான். பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய சூறாவளி நெருங்கி வந்துட்டு இருக்குது, சீக்கிரம் வர வழியை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போன்ல. சரின்னு இவனும் வருவான். லைட் அடிச்சு சுத்தியும் முத்தியும் பாத்துட்டு இருக்கிறான், ஏதாவது தேருமா தேராதான்னு. கப்பல்ல இருந்த க்ரூ அவங்க எல்லாம் எரிஞ்சு சாம்பலா கிடக்குறாங்க. அப்புறம் கப்பலுக்குள்ள ஓரளவு ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு ரீடிங்ல காட்டும், சுவாசிப்பதற்கு சேஃபான இடம்னு. அதனால மாஸ்க கழட்டிட்டு பாத்துட்டு இருக்கிறான். ஒரு சின்ன டைரி மாதிரி கிடைக்கும், அதுக்குள்ள எப்பயோ மலர்ந்த பூ, ஒரு காஞ்சி போன பூ. அதை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு எடுத்து வைக்கிறான். அதுக்குள்ள வெளியில இருந்து அப்டேட் வருது, எப்பா சூறாவளி ஒன்னு கிட்ட நெருங்கிருச்சு, டைம் இல்ல, ஓடியா ஓடியா அப்படின்னு சத்தம் போட நம்மால ஓடியாராம். சூறாவளினா பாருங்க எவ்வளவு கோரமா மேகங்களை கூட்டிக்கிட்டு வருதுன்னு பாருங்க. அது மட்டுமா இடி மின்னல் எல்லாம் கண்ணா பின்னாடி இடிச்சிட்டு இருக்குது, வந்துட்டு இருக்குது. இவனு வேக வேகமா ஓடியாராம். இவங்களோட பங்கரோட கதவை திறக்க சொல்ல அவங்களும் கதவை திறக்கிறாங்க. பாதி மூணு நிலைமையில இருக்கும். அதுக்குள்ள ஒரு வழியா ஒடியாந்து உள்ள குதிச்சதும் மூடு மூடு மூடுன்னு கத்துறா. நல்ல வேலை முடியாச்சு, தப்பிச்சாச்சு. உள்ள வரதுக்கு முன்னாடி அவனுக்கு இந்த கொரோனா பீரியட்ல அடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா அடிச்சு விட்டுட்டு தொற்று நோய் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, அதே பங்கருக்குள்ள முக்கியமான ஆட்கள் எல்லாம் உட்காந்து அடுத்து என்னங்கறத பேசுவதும் உண்டு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எரிகள் விழுந்தப்போ கதிர்வீச்சோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்திருக்குது. வருஷமாக கதிர்வீச்சோட அளவு குறைஞ்சுக்கிட்டே வருதான். மேபி அடுத்த வருஷம் வெளியில போய் நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிச்சலாம்ல அப்படின்னு ஒரு செல்ஃபிஷ் கை பேசிட்டு இருப்பான். அது வரை உள்ளே தான் இருக்கணுங்கிறான். அங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க. நம்ம ஹீரோ நல்லபடியா திரும்ப வந்துட்டாரு, சேஃபா இருக்கிறாருன்னு அப்டேட் கிடைச்ச பிறகுதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்குது. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் 104% வரைக்கும் கதிர்வீச்சுல கம்மியா இருக்குதுங்கிறது தெரிய வந்திருக்கு. நல்ல விஷயம். ஆனாலும் இது சேஃபான லெவல் கிடையாது, அடுத்த வருஷத்திலே சேஃபா இருக்கும்னு சொல்லவும் முடியாதுன்னு ஒரு சயின்டிஸ்ட் லேடி சொல்லிட்டு இருப்பாங்க. காத்து வேகமா அடிச்சா கதிர்வீச்சு இங்க இருந்து வேற எங்கேயாவது போயிடும்ல அப்படின்னு அந்த செல்ஃபிஷ் கை பேசுவான். இல்ல அந்த மாதிரி இது ஒர்க் ஆகாதுன்னு அந்த பொண்ணு எடுத்து சொல்றா. இதே இடத்த நம்பிட்டு இருக்க முடியாது, வேற ஒரு இடத்துக்கு போலாமான்னு நம்ம ஹீரோயின் கேப்பா. அப்போ கனடா ஏற்கனவே முழுமையா அழிஞ்சு போச்சு. அமெரிக்கால நாம இருக்கிற இந்த சில பல இடங்களை தவிர மீதி எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஐஸ்லாண்டு அழிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் அடிக்கிட்டே இருப்பான், நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பான். மேற்கு ஐரோப்பிய பகுதிகள் அது எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. அங்க இருந்து வந்த ரிப்போர்ட், நம்ம ஏரியால எப்படி அடிக்கடி புயல் அடிக்குதுல்ல, அந்த மாதிரி இல்லாம அப்பப்பதான் புயல் அடிக்குதுன்னு ரிப்போர்ட் வந்ததா சயின்டிஸ்ட் சொல்லுவா. அங்க காத்து சேஃபா இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் விசாரிக்கும் போது, இங்க இருக்கிறத விட அங்க சேஃபா தான் இருக்குன்னு சயின்டிஸ்டும் சொல்றா. இவளும் சொல்றா, நம்ம ஹீரோயினும் ஆமா அப்படிதான் இருக்குங்கிறா. ஆனா அங்க போய் வாழக்கூடிய அளவுக்கு அந்த காத்து சுத்தமா இருக்குதான்னு செல்ஃபிஸ் கேட்பான். இல்லங்கிறாங்க இவங்க இந்த மாதிரி பங்கர்ல வாழ்ந்தாலும் இதே மாதிரி நிறைய பேர் அங்கங்க பங்கர்ல வாழ்வாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்களா. ஒரு எரிக்கல் வந்து விழுந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு பேரு கிளார்க் அப்படின்னு வச்சிருக்காங்க. நல்லா பிரம்மாண்டமா இருக்கும் போல. அந்த கல்லு விழுந்த இடத்துல இந்த கதிர்வீச்சை கொண்டு வரக்கூடிய புயல் அது வரதில்ல, ஏதோ ஒரு வகையில அது அந்த புயலை தடுக்கிறதா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அங்க காத்து கூட சுத்தமான காத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாசான காத்து உள்ள வரல. ஆனா இது எப்படி சாத்தியம்னு எங்களுக்கே புரியலங்குது அந்த சயின்டிஸ்ட் லேடி. உடனே நம்ம செல்ஃபிஷ் கை, எப்பா நீ சொல்றதெல்லாம் சரியா இருந்தா கூட இங்க இருந்து அவ்வளவு தூரம் எப்படி நம்மளால போக முடியும், பிரான்சுக்கு பக்கத்துல இருக்கிறது, போற வழியில நடுவுல நிறைய சிவில் வார் நடக்குதா, உயிர் வாழ்வதற்காக ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருக்காங்க, காட்டுவாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி அங்க போக முடியாதுங்கிறாரு செல்ஃபிஷ். ரியாலிட்டியா பேசுங்கிறாங்க. சோ அந்த முடிவு கைவிடப்படுகிறது. இந்த பக்கம் ஒரு வழியா நம்ம ஹீரோ வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு மனநல மருத்துவரை பாக்குறான், அவரும் உள்ளதா இருக்கிறார். இன்னும் அந்த பழைய அந்த இயற்கை சீட்டத்தின் போது இவன் உயிர் வாழ்வதற்காக என்னமோ பண்ணிருப்பான், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான். அதை விட்டு நீ இன்னும் மீண்டு வரல, வீட்டுல புள்ள குட்டிய கிட்ட பொண்டாட்டி கூட நல்லபடியா பேசு பழகு, நல்லா ஓப்பனப்பா இரு, அப்பதான் மன அழுத்தம் குறையும் அப்படி இப்படின்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்காரு மனநல மருத்துவர். அதுக்குள்ள எங்க மீட்டிங் முடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேக் ஆகும் அடிக்கடி. நிலத்தட்டுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வேக வேகமா நகர்கிட்டு இருக்கிறதுனால நிலத்துக்கு கீழே இந்த மாதிரி பங்கரை கட்டி இருக்கிற இடத்துல நிறைய இடங்கள்ல பிரச்சனை வருது. இந்த மாதிரி ஷேக் ஆகுமா, பல தடவை இந்த மாதிரி ஆயிருக்குது. கொஞ்ச நேரத்துல சரியா இருங்கிறாங்க, அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல சரியாயிடுது. அப்புறம் வெளியில இருந்து சில பேர் கம்யூனிகேட் பண்ணாங்களாம், எங்களை உள்ள அலோவ் பண்ணுங்க, வெளியில வாழ்றது கஷ்டமா இருக்குன்னு. அவங்களை அலோவ் பண்ணணுங்கிறாங்க நம்ம ஹீரோயின். அலோவ் பண்ண கூடாது
போதாதுங்கிறான் அந்த செல்ஃபிஸ். 5 பேருக்கே சோத்துக்கு வெளியே காணோம், இதுல 50 பேரை கொண்டு வந்து எங்க சோறு போறது அப்படிங்கிறான். அதுக்காக வெளியில இருக்கிறவங்களை அப்படியே சாவட்டுற முடியுமா? வழக்கம் போல ஜனநாயக முறைப்படி ஓட்டெடுப்பு தான் நடத்தணும், நான் அவங்களை அலோவ் பண்றதுக்கு ரெடி, வேற யாராவது ரெடியா அப்படின்னு கேட்க, ரெண்டாவது ஒருத்தர் இதை நான் வழிமொழிகிறேன்னு கை தூக்குறார். அடுத்து நிறைய பேர் ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரல் கூட கை தூக்குறாரு, பரவாயில்ல அலோவ் பண்ணலான்னு. ஓட்டெடுப்பு நடந்தாச்சு, ஓட்டெடுப்பு தான் நிக்கும், ஜனநாயகம் தான் ஜெயிக்கும்ட்டாரு. அப்ப வெளியில இருக்க ஆட்களை உள்ள கூட்டு வரலான்னு அடுத்து முடிவு பண்ணிருக்காங்க. அப்புறம் வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் அது எந்த பொசிஷன்ல இருக்குது, என்ன ஷேப்ல இருக்குது, அதை வச்சு அதுகளுக்கு நிறைய பேர் வைக்க முடியும் போல. நாம எப்படி சூரியன், புதன், செவ்வாய், பூமி அப்படின்னு கத்துக்கிறோம், அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கும் அங்க ஆட்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க முக்கியமான வேற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. கிளார்க்குங்கிற அந்த எரிகள் பூமியில வந்து அதோட பெரும்பகுதி விழுந்ததுல மிகப்பெரிய பேரழிவு, 175 பேர் செத்து போனாங்கன்னு சொன்னோம். ஆனாலும் அந்த எரிகளோட சில பகுதிகள் இன்னும் துண்டு துண்டாகி பூமியோட நீள்வட்ட பரப்புல சுத்திக்கிட்டே தான் இருக்குதானா. அதோட லொகேஷனை கூட நாம தெரிஞ்சுக்கணும். திடீர்னு எப்பயாவது விழுகிறதா இருந்தா எங்க வந்து விழுகணும் உட்பட நம்ம வாட்ச் இட் அப்படிங்கிறாரு வாத்தியார். இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இந்த பக்கம் கடல் நீரை தான் இவன் குடிநீராக்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மிஷின்ல ஏதோ பிரச்சனை போல, அதை நம்ம ஹீரோ சரி பண்ணிட்டு இருக்காரு. கூடயே நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். பேசிட்டே வேலை பார்த்து முடிக்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாப்ல. பிரஷர் கரெக்டா இருக்கு, தண்ணியும் டப்ப டப்படம் அடிக்க ஆரம்பிச்சிருது. அப்பாடா தண்ணி கிடைச்சிச்சுப்பா, கொஞ்சம் நாளைக்கு பிரச்சனை இல்ல பாஞ்சு சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினோட பையனை காட்டுறாங்க. ஏன்டா அடிக்கடி வெளியில போறேன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அம்மா. உங்க அப்பா இருமுறை பார்த்தா உனக்கு தெரியல, உனக்கு எப்படி வெளியில போக மனசு வருதுன்னு சத்தம் போடுறாங்க. அப்புறம் சின்னதா ஒரு பார்ட்டி நடக்கும் போல, உள்ள போடான்னு சொன்னா இங்க போவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்கிறான். அட போடான்னு உள்ள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நிறைய பேர் சந்தோஷமா பார்ட்டி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட வந்தாச்சு. நண்பர் சந்தோஷமா அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. வெளியில ஒரு பூ மாதிரி ஒண்ணு கிடைச்சதுல ஒரு காஞ்சி போன பூ, அதை தன் மனைவிக்காக கொண்டு வந்து கொடுக்குறாப்ல. ரொமான்டிக் பண்ண வேண்டிய நேரத்துல கடல் தண்ணியா உப்பு தண்ணிய நல்ல தண்ணியா குடி தண்ணீர் ஆக்கக்கூடிய அந்த மிஷின்ல பிரச்சனை இருந்தது, சரி பண்ணிட்டியா, வாட்டர் லெவல் எல்லாம் ஓகேவா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கா. பண்ணிட்டதா சொல்றாரு. அப்புறம் தான் தேங்க்யூப்பா நல்லா இருக்குப்பான்னு பாராட்ட செய்யறா. எது அந்த பூவை. அப்புறம் டேய் உனக்கு எப்பறம் அன்னைக்கு நாள் போச்சுன்னு கேட்க, நல்லா போச்சுன்னு போய் சொல்லுவான். டேய் உண்மையே சொல்லு, வெளியில சுத்தினேல அதை பத்தி சொன்னதும், ஆமா வெளியில போனேன்னு சொன்னதும் அப்பா கோவம் வருங்க. எவ்வளவு நிமிஷம் போனேன்னு கேட்டா, ஒரு 5-10 நிமிஷம் தான் போனதா சொல்லுவான். 5-10 நிமிஷமா? ஏன்டா வெளியில போனா ஆபத்துன்னு உனக்கு தெரியாதாடா, ஏன்டா அப்படி இருக்கிற அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிற. ஷூட் தான் போட்டு போனேன், மாஸ்க் தான் போட்டு போனேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னுவா. இருந்தாலும் அப்பா கண்டிப்பா இல்ல, உசுறு விஷயத்துல எப்பவுமே அப்பாக்கள் கண்டிப்பாகத்தான் நடந்து கொள்வாங்க, அது சரிதான் கூட. இல்லைன்னா அசால்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் போவாங்க இல்ல, அதுக்காக. உடனே அவன் என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கோவமாங்க வந்து கிளம்பிடுறான். பையன் கொஞ்சம் சென்சிட்டிவ், சத்தமா பேச வேண்டான்னு வழக்கம் போல மித்த அப்பாக்கள் மாதிரியே இந்த அம்மாவும் பேசிட்டு இருக்குது. ஏன் தாவே அப்படி இருக்கிறான்னு சொல்ல, அப்பா போல புள்ள, நீங்க மட்டும் நீங்க வெளியில போயிட்டு வரலையா அப்படின்னு கேட்க, ஆமல்ல அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்புறம் வாங்க டான்ஸ் ஆடுங்கன்னு கூப்பிடுறாப்ல. எல்லாரும் அப்புறம் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி இருமல் வரும். இந்த பக்கம் தனித்தனியா ரூம் இருந்து தங்குறதுக்கு வசதி வாய்ப்பு இல்ல. குழந்தைங்க எல்லாம் பங்கு பெட்டு போட்டு எல்லாம் வரிசையா படுத்து கிடக்குங்க. இந்த பையிலும் படுக்கிறதுக்கு கிளம்பிட்டான். அவனோட பங்கு பெட்டுக்கு மேல கோள்களோட பொசிஷன் எல்லாம் எவ்வளவு அழகா வரைஞ்சு வச்சு இது பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. தூங்க போற சமயம். இந்த பக்கம் பார்த்தா புதுசா ஒரு 50 பேருக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு யோசிச்சாங்க இல்ல, அந்த வண்டி வந்துகிட்டு இருக்குது. இங்க நண்பர் ஒண்ணு கவனிக்கிறார், ஏதோ உதுந்துகிட்டே இருக்கு. ஹீரோ வந்து என்னன்னு கவனிக்கிறார். பார்த்தா பெரிய விரிசல் ஒண்ணு இங்க விழுந்திருக்குங்க, இவங்களோட பங்கரோட மேல் பக்கத்துல. அந்த பக்கம் பீரங்கி வண்டி அகதிகளை ஒரு 50 பேரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்குது. வந்தவங்க இன்னும் சில பேர் அங்க விட்டுட்டு வந்திருக்காங்களா. சோ மறுபடியும் வண்டி ரிட்டர்ன் போய் அங்க இருக்கிறவங்களும் திரும்ப கூட்டு வரணும்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்களா. இருக்கிறவங்களே ஜாஸ்தி, இதுல அடுத்த ரவுண்டுக்கெல்லாம் ஆள் அனுப்ப முடியாதுன்னு செல்ஃபிஸ் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இது உடனே ஒரு மாதிரி டிஸ்கஷன் ஆகிட்டு இருக்குது. வர்றவங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் இருக்கா, நீ வேணா ஒரு ரூம்ல இடம் கொடுப்பியா, உன் பெட்ல இடம் கொடுப்பியான்னு கேட்க, தேவைப்பட்டா கொடுப்பேங்கிறாங்க நம்ம ஹீரோயின். இதுக்கடையில இருக்கிறதெல்லாம் மறுபடியும் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. கண்ணா பின்னான்னு இப்போ ஷேக் அதிகமாகுது, மேல விரிசல் விழுகுது, சுவரெல்லாம் இடிஞ்சு கீழே பொத்து விழுக ஆரம்பிக்குது. பெரிய அளவுல இனிமே இதை நம்பி இங்க இருக்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. நம்ம ஹீரோ மேல கூட விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தலையில கூட ஏதோ சின்னதா கல் விழுந்திருக்கும், நல்ல வேலை ஒன்னாகல. அப்புறம் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. இவர் எந்திரிச்சாரு, நண்பர் எந்திரிச்சாரு, பையன் மாஸ்க் போட்டு ஓடியாராம். இவர் தான் பொண்டாட்டியை தேடி ஓடியாராரு, பொண்டாட்டியும் உசுப்பியாச்சு, எந்திரிச்சாச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு வழியா ஓடி போய் ஒரு 3 ஃபில்டர் மாஸ்க் கிடைச்சிக்கும். அந்த ஃபில்டர் மாஸ்க் எடுத்துக்கிட்டு பிள்ளைக்கு பொண்டாட்டிக்கு இவருக்குன்னு எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் வெளியில வக முயற்சி பண்ணா பயங்கர கூட்டம், ஒரு பாதை ஃபுல்லா அடப்பட்டு கிடக்கு. இன்னொரு பாதை வழியா போகலாமேன்னு முடிவு பண்ணி இன்னொரு பாதைக்காக தேடி வராங்க. நிறைய நடுவுல கொலாப்ஸ் ஆகி கீழே வந்து கிடக்கும். அதையெல்லாம் தாண்டி இந்த பக்கத்துல வந்துட்டாங்க. அங்க இருக்கிற கதவை திறக்கிறதுக்கு பட்டனையும் அமுக்கி விட்டாங்க. கதவு திறக்கும் போது இன்னும் இடிபாடு அதிகமாயிட்டே இருக்குது. ஓடுகிறது என்ன, கதவு முழுமையாக திறப்பதற்குள்ளாகவே இவங்க ஓடி போய் ஒரு ஜம்ப் அடிச்சிட்டாங்க. நல்ல வேலை. இப்படி அந்த பங்கரோட பல கதவுகள் வழியாக பல பேர் வெளியில ஓடியாண்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னு கேட்க, பீச் பக்கம் ஓடுவோங்கிறாரு நம்ம ஹீரோ. மக்கள் எல்லாம் பேனிக் ஆகி கண்ணா பின்னான்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்க சூடான நீர் ஊத்து மாதிரி டப்பு டப்புன்னு மேல அடிக்க ஆரம்பிக்கும். திடீர்னு புள்ளைய காணாமன்னு தேடுறாங்க. பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் லேடி, அவங்க எல்லாரும் டாக்டர்னு கூப்பிடுறாங்க. அவங்க விழுந்து கிடக்க புள்ள பார்த்துட்டு இருக்கான். அந்த டாக்டர் அம்மாவையும் தூக்கிட்டு இவங்க ஓடியாராங்க. ஓடியாது இங்க பீச் பக்கம் இருந்த சின்ன சின்ன போட் ஹவுஸ் இருக்கும்ல, அந்த சின்ன சின்ன போட்டுகள் எல்லாத்துலயும் ஏறிக்கிறாங்க. அதுல சண்டை இருக்கிற 1-2 போட்டுகளுக்கு எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கையில, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனா அங்க நிறைய போட்டுகள் இருக்கும், வாங்க அந்த பக்கம் ஓடலான்னு ஓடிட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போட்டு போட்டு மேல ஏறி போட்டை கவுத்துனதுதான் மிச்சம். ஒருத்தவனோட மாஸ்க புடுங்கிறதுக்காக 4-5 பேர் சேர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கிறத கவனிக்கலாம். அவங்க எல்லாம் விலக்கி விட்டு நம்ம ஹீரோவோட குடும்பம்
விமானம் தான் அவங்கள காப்பாத்துது. அப்போன்னு பார்த்து ஒருத்தன் நம்ம ஹீரோவோட ஃபில்டர் மாஸ்க புடிங்கிட்டாங்க. கொஞ்சம் தூரத்துல இன்னொரு போட் இருக்கும். அந்த போட்டுக்கு போலான்னு ஹீரோவோட குடும்பம் அங்க ஓடியாருது. ஒவ்வொரு ஆளையா ஏத்தி விடுறாரு. நம்ம ஹீரோவும் உள்ள ஏறிக்கிறார். இதுக்கு மேல உள்ள ஏத்த முடியாதுன்னு உள்ள இருக்கிறது கதவை சாத்த சொல்லிட்டாரு. கதவை சாத்திட்டாங்க. போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. மேல தொங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் டங்கு டங்குன்னு இடிக்கிறத கவனிக்கலாம். ஆனா அடுத்த பிரச்சனை, கொஞ்சம் தூரத்துல ஒரு பிரம்மாண்டமான சுனாமி அலை கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு இப்படிதான் நடக்கும் போல. அப்படியே கரையை நோக்கி வருது. கரை பக்கம் இருந்த அத்தனை பேரையும் அடிச்சு தூக்கிடுச்சு. அடுத்த ஒரு பெரிய அலை. அந்த அலையை இவங்க போட்டு கடந்தாகணும். நல்ல வேலை அலையோட மேல் பக்கத்துக்கு இவங்க வந்து சேர்ந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சாங்க. ஆனா ஒவ்வொரு அலையும் கடந்து போகும்போதுக்குள்ள உள்ள கண்ணா அப்படின்னு குலுங்கும். உயிர் போய் உயிர் வரும். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறார் நம்ம ஹீரோ. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் உசுறு போய் உசுறு வந்தாப்புல ஃபீல் பண்றாங்க. அப்புறம் போட்டு தொடர்ந்து முன்னோக்கி போயிட்டு இருக்கு. எங்க போக போறோம்னு கூட எந்த ஐடியாவும் இல்லாம போய்கிட்டு இருக்கு. சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு இப்ப காத்து இருக்கிறதா கையில இருக்கிற டிவைஸ் சொன்னதும் எல்லாரும் மாஸ்க கலட்டுறாங்க. பிள்ளைக்கு அடிபட்டு இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஒண்ணு இல்ல. பக்கத்துல ஐஸ்லாண்டுக்கு போலாமான்னு கேட்க நம்ம டாக்டர்மா சயின்டிஸ்ட் அது அழிஞ்சு போச்சுங்கிறாங்க. இவங்க போட்ல அடுத்து ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு தான் உணவுப் பொருட்கள் எல்லாம் இருக்குதான். ஐஸ்லாண்டு போக முடியாது. ஏற்கனவே சொன்னாங்கல்ல மேற்கு ஐரோப்பியா பக்கம் போனா கொஞ்சம் சேஃபா இருக்கும்னு. அங்கதான் கொஞ்சம் இந்த மாதிரி புயல் இயற்கை சீற்றம் கம்மியா இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்ததா. அங்க போலான்னு இப்ப பேசி முடிவு எடுக்கிறாங்க. ஆனா ஒரு வாரத்துல போயிடலாமான்னு போட்டை ஓட்டுறவர் கேட்கிறார். வேற வழி இல்ல, அந்த ரிஸ்கை எடுத்து தான் ஆனுங்கிறாரு நம்ம ஹீரோ. தொடர்ந்து வண்டி போயிட்டே இருக்குதுங்க. திடீர்னு ஒரு கட்டத்துல இன்ஜின் ஸ்டாப் ஆகுது. நம்ம ஹீரோ தான் இன்ஜினை இப்ப சரி பண்றாரு. அப்பா ஒரு வழியா இன்ஜின் எடுத்துருச்சுங்க. நம்ம ஆள் சரி பண்ணி கொடுத்துட்டாரு. இல்லன்னா இன்னும் கஷ்டம் தான். அந்த இருட்டுல இரவு ஒளியின் வெளிச்சத்துல எப்படி போகுதுன்னு பாருங்க. முதல் தடவை நம்ம பய 5 வருஷத்துக்கு பிறகு வெளியில வந்து ராத்திரி சமயத்துல வானத்தை பாக்குறான். எவ்வளவு நட்சத்திரம், என்ன முடியாத ரேஞ்சுக்கு இருக்குதுல்ல அப்படின்னு சந்தோஷம் பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப தூரத்துல இன்னொரு கேலக்சி இருக்கிறத கூட அழகா நமக்கு காட்டுவாங்க. சின்னதா நிலா வெளிச்ச மாதிரி இருக்கும் அந்த கேலக்சி. நல்லா இருக்குல்ல அப்படின்னு அந்த கேலக்சி பேரெல்லாம் அழகா சொல்றான். வானத்தை பத்தி ஓரளவு உனக்கு ஐடியா இருக்கு, படிச்சிருக்கான், சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வால் நட்சத்திரம் சரட்டுன்னு குறுக்கால போகும். அது வால் நட்சத்திரமா இல்ல எரியெல்லாம் தெரியல, எங்க விழுக போதோன்னு பையன் புலம்பிட்டு இருக்கிறான் பாவம். மறுபடியும் கொஞ்சம் தூரத்துல போன பிறகு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியல, இன்ஜின் நின்றுச்சு. இன்ஜின் பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்பார். இல்ல, பெட்ரோல் காலியா, கேஸ் காலியா. இதுக்கு மேல இந்த போட்டு கரையை போய் சேர்றதுக்கு அலை தான் காத்து தான் காரணமா இருக்கும். வேற எதுவும் பண்ணி இவங்க கரையை போய் சேர முடியாது. சோ காத்தையும் அலையையும் நம்புவோன்னு காத்து கிடக்குறாங்க. ஏற்கனவே நம்ம டாக்டர் நம்ம சொல்லியிருக்கோம், அலை மேற்கு ஐரோப்பா பக்கம் தான் வீசுது, காத்து அந்த பக்கம் தான் வீசுது. சோ நம்ம போய் சேர்ந்துருவோம்னு நம்புறதா சொல்றாங்க. அங்க ஒருத்தர் ஒரு தாடிக்காரர் அவரோட பொண்டாட்டிய இழந்துட்டதா சொல்லி வருத்தப்படுவார். நம்மளோட பாதாள அறைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்குள்ள கஷ்டப்பட்டு அதுல இழந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல நம்மளோட பங்கருக்குள்ள போகையில 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செட்டில் ஆகும்போது ஒரு பயங்கரமான நெருக்கடி சண்டை இதெல்லாம் நடந்திருக்கும்ல, அதுல தான் பொண்டாட்டிய இழந்துட்டதா சொல்லி வருத்தப்படுறார். ஹீரோவும் ஹீரோயினும் கையை கொடுத்துட்டு நல்லது நடக்கணும் காத்து கிடக்குறாங்க. பசி எல்லாம் பட்டினியா கிடக்குறாங்க. ஓ, இந்த தாடிக்காரன் தான் அந்த செல்ஃபிஸ் கைங்க. ஆள் அடையாளம் தெரியாத ரேஞ்சுக்கு இப்ப இருக்கிறான் பாத்துக்கங்க. இப்ப வரைக்கும் செல்ஃபிஸா எதுவும் பேச காணோம். நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு செல்ஃபிஸ்னு பேர் வச்சுட்டோமோ. சரி, தாடினே கூப்பிட்டு பழகுவோம். தாடிக்காரர் தான் பொண்டாட்டி நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் பாவம். அலையில மிதந்துகிட்டே போன இவங்க போட்டு திடீர்னு எதையோ மோதி நிக்குது. ஒருவேளை கரையை அடைந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எட்டி பாக்குறாங்க. மேற்கு ஐரோப்பியா பக்கம் இங்கிலாந்து நாட்டு பக்கம் தான் வரணும்னு நினைச்சாங்க. கரெக்டா அங்கதான் வந்து சேர்ந்திருக்காங்க போல. ஆனா பில்டிங் எல்லாம் தண்ணிக்குள்ள கிடக்கு. உயரமான பில்டிங்கோட மேல் பகுதி மட்டும் தான் லைட்டா வெளியில தெரியுது போல. ஏறு கொஞ்சம் சுத்தமா தான் இருக்குது. ஆனா தங்குறதுக்கு நாம ஒரு பில்டிங்கை கண்டுபிடிக்கணுங்கிறாரு நம்ம ஹீரோ. ஒரு சிட்டியே தண்ணிக்குள்ள கிடக்கு. அப்போ எவ்வளவு ஆழமா அந்த இடம் இருக்குன்னு யோசிங்க. எவ்வளவு அடி தூரத்துக்கு தண்ணி மேல இருக்குன்னு யோசிங்க. ஒரு துடுப்பு போட்டு மோதிட்டு இருக்கிற இடத்துல இருந்து மறுபடியும் நகர்றாங்க. இவங்க போறது ஆக்சுவலா ரோடு. ஆனா இப்ப கடல்ல கிடக்கு. லைட்டா துடுப்பு போட்டு போயிட்டு இருக்காங்க. துடுப்பாலேயே வண்டியை ஸ்லோ பண்ணி லைட்டா அந்த பக்கம் திருப்புறாங்க. ஏன்னா திடீர்னு நடுவுல ஒரு மேடு பகுதி வருது. சோ வண்டியை திருப்பி ரோட்டு பக்கம் இறங்குறதுக்கு வசதி பண்ணி ஒவ்வொருத்தரா இறங்குறாங்க. இது மேடான பகுதி. ஆனா வேற என்ன ஆபத்து உள்ள இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. இறங்குனது நம்ம ஹீரோ முத வேலையா சாப்பிட குடிக்க இதுக்கெல்லாம் நமக்கு வழி பண்ணணுங்கிறாரு. இங்க ஏதாவது பங்கர் பாதாள அறைகள் கிடைக்குமா நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. இவங்களோட இவங்க கம்யூனிகேட்டே வைக்கல, கம்யூனிகேஷனே இல்ல, அதனால அதை பத்தி தெரியாது. என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கையில அந்த பக்கம் சில பேர் போறதா நம்ம பையன் காட்டுவான். அந்த பக்கம் வந்து பார்த்தா உயிர் தப்பித்த சில பேர் அங்க இருக்கிறாங்க. வந்து பார்த்தா நிறைய பேர் தரையோட மேல் பக்கத்திலேயே குடிசை போட்டு ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க மூஞ்சில எல்லாம் நிறைய காயங்களை கவனிக்கலாம். இன்னொரு பெரிய கூட்டம் கேட்டு போட்டு மிலிட்டரி உள்ள இருக்கு. கேட்டை தாண்டி யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு மிலிட்டரி மக்களை நிப்பாட்டுது. கிளியரன்ஸ் பேட்ஜஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள வர முடியும் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மிலிட்டரிக்காரங்க. என்கிட்ட பேட்ச் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் வரா. நம்ம தாடிக்காரன், நாங்களும் கவர்மெண்ட் அதிகாரியே தான், கிரீன்லாண்டுல பங்கர்ல இருந்தவங்க, இப்ப அகதிகளா வந்திருக்கிறோம், உதவி பண்ணுங்கன்னு கத்துவாரு. அப்படியா, உன் பேட்சை காட்டு அப்படின்னு ஐடி கார்டை காட்ட சொல்ல நம்ம ஆட்கள் காட்டுறாங்க. தாடிக்காரன் அவன் பேட்சை காணுன்னு கத்திட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயின் கிட்ட மட்டும் தான் பேட்ச் இருக்குது, ஐடி இருக்குது. பேட்ச் இருக்கிற மட்டும் தான், ஐடி இருக்கிறவங்களை மட்டும் தான் உள்ள விடுவோங்கிறாங்க மிலிட்டரிக்காரங்க. எப்ப அவங்க என் குடும்பம்ப்பா, என் குடும்பத்தை
குடும்பத்தை விட்டுட்டு எப்படிப்பா என்னால வர முடியும்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஒரு பேட்ச் இருக்குன்னா ஒரு ஆள் மட்டும் தான் உள்ள வர முடியுங்கிறாங்க மிலிட்டரிக்காரங்க. அதுக்குள்ள கூட்டம் ஒரு மாதிரி ஆக்ரோஷம் ஆக ஆரம்பிக்குது. தான் குடும்பம் இல்லாம உள்ள வர மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஆனா தாடிக்காரரு அதையெல்லாம் கேட்காம உணர்ச்சிசப்பட்டு இருக்க, கூட்டம் வேற ஆக்ரோஷமா இருக்க, என்ன பண்ணணும் தெரியாம ஒரு மிலிட்டரிக்காரர் சுட்டு விட்டாருங்க. தாடிக்காரர் வீழ்ந்தார். இன்னொருத்தவன் எகிரி வர அவனையும் சுட்டுட்டு கரவா சாத்திட்டாங்க. எஸ், தாடிக்காரர் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அடுத்து பயங்கரமா அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா அடுத்த புயல் வருதுங்க. இடி மின்னலோட ஒரு புயல் கிளம்புது. சீக்கிரம் கிளம்பணும், வாங்க வாங்கன்னு டாக்டர் அம்மாவை கூப்பிட டாக்டர் அம்மா கிளம்புது. அந்த பக்கம் ஒரு வேனு போகும். வண்டி ஓடிட்டு தான் இருக்குது. அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க. இன்னும் தாண்டி லண்டன் சிட்டிக்குள்ள போகணுமா, இது வெளிப்பரப்பு உட்பரப்புக்கு போகணுமா, ரொம்ப தூரம் பயணப்பட்டு போகணும், ஏதாவது இருந்தா கொடுங்க அப்பதான் கூட்டு போவேங்கிறா ஒருத்தன். எதுவுமே இல்லப்பா எங்க கிட்டன்னு சொல்லும்போது, உங்ககிட்ட இருக்கிற காஸ்ட்லி வாட்ச் இருக்குல்ல அது வேணும்னு கேட்கறாப்ல. சரின்னு நம்மால் கழட்டி கொடுத்ததும் அப்ப வண்டியில ஏறுங்கன்னு வண்டியில கூட்டுக்கிறாப்ல. வண்டி கிளம்புது இங்க இருந்து. படு வேகமா வண்டி ஓடிட்டு போயிட்டு இருக்கிறார். பின்னாடி நல்ல வேலை அந்த புயல் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. பையன் அழுவான். இதையெல்லாம் பார்த்து ஒண்ணுமில்லன்னு அம்மா தான் கட்டி பிடிச்சு ஆதரவு சொல்றாங்க. டிரைவர் கூட இப்ப உலகமே ரொம்ப ஆபத்தா மாறி போச்சு, சாப்பாட்டுக்காகவும் தண்ணிக்காகவும் மக்கள் ஒருத்தரை அடிச்சிட்டு இருக்காங்க, திடீர்னு வரக்கூடிய இந்த புயல், அந்த புயலோட சேர்ந்து கதிர்வீச்சும் சேர்ந்து வருதான், அந்த அபாயம் வேற பல பேரை கொண்டுகிட்டு இருக்குது, எப்ப வரும்னே தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ணணுமோ அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு பாவம். அப்புறம் வண்டி ஒரு இடத்துல நிக்குங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு பேசுறாங்க. இந்த ஏரியா பக்கம் சேஃப்னு இங்க இருக்கிற ஒருத்தர் பல மாதங்களுக்கு முன்னாடி கம்யூனிகேஷன் இருக்கும்போது நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லியிருக்காங்க. நடுவுல இவ்வளவு கேப்ல என்ன நடந்துச்சோ எது நடந்துச்சோ யாருக்கு தெரியும். பையன் அந்த பக்கம் நடந்து வருவான். என்னடா பையா ஒன்னும் பிரச்சனை இல்லையே, ஓகே தானே விசாரிக்க, நல்லா இருக்குதா சொல்லுவான். திடீர்னு கீழே தரையில ஒரு அதிர்வு ஃபீல் ஆகுது. புயலான்னு கேட்க புயல் மாதிரி தெரியல ஏங்குறாரு. அப்புறம் என்னன்னு பார்த்தா ஏற்கனவே ஒரு பெரும்பகுதி எரிகள் விழுந்ததுன்னு சொன்னோம்ல, அதோட மிச்ச பாகம் பூமியோட நீள்வட்ட பரப்புல சுத்திக்கிட்டு இருந்த சில ஐட்டங்கள் இப்போ பூமியில விழுறதுக்காக பாஞ்சு வருதுங்க. அந்த வர்ற வேகம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது. அந்த வேகம் எதையாவது இங்க இருக்கிற ஆட்களை அப்படியே அள்ளிட்டு போகும். அந்த வேகத்துல அள்ளிட்டு போக வாய்ப்பு இருக்கு. அந்த வேகம் அதிகமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ எதையாவது இறுக்கி பிடிச்சிக்கங்கன்னு சத்தம் போட்டிருப்பாரு. எல்லா பேரும் பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனா வண்டியில ஏறி தப்பிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு டிரைவர் வண்டியில ஏறுவார். கரெக்டா ஒரு கல் வந்து அடிச்ச அடியில வண்டி சுக்கு நூறா பறந்து போய் வெடிச்சு சதறிடுச்சு. இல்ல எல்லாம் தாண்டி வண்டி இன்னும் நட்டமா தான் நிக்குது. ஆனா எரிகற்களோட சேதாரம் நல்லபடியா இங்க முடிஞ்சிருச்சுங்க. உசுறு போய் உசுறு வருது எல்லாருக்கும். வண்டியில இருந்த இவங்க பொருட்களுக்கு ஒன்னும் சேதாரம் இல்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இவரோட வாட்ச கூட அவர் திரும்ப எடுத்துக்கிட்டாரு. கார்ல கடந்த டிரைவரோட சில புக்கு மேகசின்ஸ், இனிமே அவர் இறந்து போயிட்டாரு, அவருக்கு என்ன கொடுக்க வேண்டிய கிடக்கு, அதையும் எடுத்துக்கிட்டு இவங்க நடைய கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரொம்ப அவலா எதிர்பார்த்த லண்டனோட சிட்டி பக்கம், அந்த லண்டனோட மையப்பகுதிக்கே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா யாரோ ஒருத்தவங்க கூட கம்யூனிகேஷன்ல இருந்தாங்கல்ல, அவங்க அப்ப இங்க இருந்தாங்க, இப்பயும் அங்க இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. வந்து கதவை தட்டினா துப்பாக்கியோட இந்த அம்மா நல்லா தான் இருக்குது, டே வாங்கடா வாங்கடான்னு எல்லாரையும் உள்ள கூட்டுக்கிறாங்க. எதிர்பார்க்கவே இல்ல, எல்லாம் வந்ததுல சந்தோஷம்னு கட்டி பிடிச்சு சந்தோஷப்படுறாங்க பாட்டிமா. உன் அசிங்கமான முகத்தை திரும்ப பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு கட்டி பிடிக்கிறாங்க ஹீரோவை. எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தான்டா பேசிட்டு இருப்பாங்கன்னு பேரனையும் கட்டி பிடிக்கிறாங்க. உள்ள பார்த்தா நிறைய வயசானவங்களா இருக்கிறாங்க. வெளியில இருக்கிற காத்தை விட உள்ள இருக்கிற காத்து மச் பெட்டர் அப்படிங்கிறாங்க அவங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஜெனரேட்டர் இருக்குது போல, அதோட ஃபில்டர் சிஸ்டம் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குதான், அதனால உள்ள காத்து கொஞ்சம் பெட்டரா இருக்குங்கிறாங்க அந்த அம்மா. இது ஒரு ஹாஸ்பிட்டலா இருந்தது போல. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. பெருசா பேனிக் ஆகல, புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க சண்டை போடல. இதெல்லாம் பார்த்து நம்ம டாக்டர் அம்மா என்ன வித்தியாசமா இருக்கே அப்படின்னு விசாரிக்க, இவங்க எல்லாருக்கும் அல்சைமர் வியாதி இருக்குதான். ஞாபக மறதி வியாதி உச்சத்துல இருந்தா அதைத்தான் அல்சைமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க யாருங்கிறதையே மறந்து போயிருக்கிற நிலைமையில இந்த எரிகளை பத்தியோ நடக்கிற இயற்கை சீற்றங்களை பத்தியோ அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. அதனாலதான் அமைதியா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருக்காங்க. கவர்மெண்ட் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தது, கரண்ட் கொடுத்துட்டு இருந்தது எல்லாத்தையும் நிப்பாட்டிடுச்சு போல. இருந்த ஜெனரேட்டர் யூபிஎஸ் பழச வச்சு ஓட்டுறாங்க. இவங்களால முடிஞ்சது ஸ்டாக்கை வச்சு சமைச்சு போட்டுட்டு இருக்கிறதா அந்த அம்மா சொல்லும். உதவி பண்றதா சொல்றாங்க டாக்டர் அம்மா. விருந்தாளிங்க வந்திருக்கிறீங்க, இதை கொண்டாடணுங்கிறாங்க அவங்க. பாட்டுக்கிட்ட போட்டு விட்டுட்டு ஒயினை சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்றாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த ஒரு நாள் மட்டும் ஏதோ நார்மலான ஒரு வாழ்க்கை அந்த ஃபீல் கிடைக்கிறதா சந்தோஷப்படுறாங்க. இவங்க பையன் சோஃபால படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டு ஆல்ரெடி. தூங்குறது நல்லதுதான் அப்படிங்கிறாங்க அம்மா. அங்க வச்சு நம்ம ஹீரோ அந்த எரிகள் விழுந்த இடம், அந்த ஏரியா ரொம்ப சேஃப்னு வெளியில பேசிக்கிறாங்களே அப்படின்னு அதை பத்தி லைட்டா விசாரிப்பார். நாங்களும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனா எல்லாமே புரளி தான் நினைக்கிறதா சொல்றாங்க. நம்ம டாக்டர்மா அந்த இடத்துல பசுமை இருக்கும், நாம எதிர்பார்க்கிற வாழ்க்கை அங்க இருக்கும்னு நம்புறாங்க, அதான் விசாரிச்சதா சொல்ல டாக்டர் அம்மா ஆமா நம்புறதா சொல்றாங்க. எப்படிமா சொல்றேன்னு நம்ம ஹீரோ விசாரிக்கும் போது அவங்களே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வானத்துல இருந்து அவ்வளவு பெரிய கல்லு பல லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வேகமா வரும்போது, அவ்வளவு பெரிய எடையோட வரும்போது சுட்டரிக்கும் சூரியனோட வெப்ப அளவுக்கு இருக்குமா, அது பூமியில வந்து மோதும் போது பூமியில இருக்கிற தனிமங்கள் அது இதுன்னு ஏகப்பட்ட உலோகம் தாதுன்னு லொட்டு லொசுக்கெல்லாம் தரையில இருக்கும்ல, அதோட சேர்ந்து ஒரு பெரிய மோதலையும் வெடிப்பையும் ஏற்படுத்தும். கூடவே வந்த சுனாமி, சோ அதுல இருந்து தண்ணியும் கிடைச்சிருது. இப்படி பல ஐட்டங்கள் ஒண்ணு சேரும் போது அங்க பலவிதமான புது செல்லு, புது உசுறு, புது பசுமை உருவாவ
சாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அந்த அம்மா சொல்லுது. சுவாசிக்க காத்து, குடிக்க தண்ணி எல்லாமே சாத்தியமா இருக்குங்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட அந்த பாட்டிமா, நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனா நாங்க இந்த சாகுற இந்த வயசுல இதுக்கு மேல அட்வென்ச்சருக்கெல்லாம் அலைய முடியாது, இங்க இருக்கிறத வச்சு இன்னும் சில நாட்கள் எங்களால வாழ முடியும், அது போதுங்கிறாங்க, இது சேஃப் அப்படிங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வெளியில இருந்து சத்தம். என்னன்னா நிறைய பேர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது, துப்பாக்கி சத்தம் இதெல்லாம் கேட்குது. வெளியே இருக்கிறத விட உள்ள சேஃப்ங்கிறாங்க பாட்டி. பேஷன்ஸ் படுக்கிற அந்த பெட்டையே படுக்கையா இவங்க பயன்படுத்துறாங்க. நம்ம ஹீரோக்கு விடாத இருமல் வந்துகிட்டே இருக்கும். இருமல் சத்தத்தை கேட்டுட்டு இவங்க எந்திரிச்சு வந்து ஓகேவா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு விசாரிக்கிறாங்க. பார்த்தா நம்ம பைபிள்லைக்கு கொஞ்சம் ரத்தம் இருமல்ல வந்திருக்குது. மூக்குல இருந்து சிலுமுக்கு உடஞ்சு ரத்தம் வந்ததா சொல்றாரு. யோ உண்மையை சொல்லியான்னு இந்த அம்மா விசாரிக்கும். உண்மையிலேயே சிலுமுக்கு உடஞ்சுதான் ரத்தம் வந்ததுன்னு சொல்லுவார் அவர். பொய்யுங்கிறாப்ல இவர். இந்த அம்மா பொய்யுங்குது. எனக்கு நம்ம கேன்சர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், டாக்டர் எப்போ உனக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுதோ, ரத்தம் ஒழுகிறது ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப இருந்து ஒரு 6 இருந்து 8 வாரம் வரைக்கும் தான் உயிர் வாழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரா. அதை சொல்லி வருத்தப்பட இந்த அம்மாவும் வருத்தப்படுது, அழுகுது. பாவம் 6 வாரமான அதிர்ந்து போகும், இல்ல கூட குறைய இருக்கலாங்கிறாரு அவரு. பாரு நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம், இந்த பாட்டி மாட்ட கேட்போம், மருந்து மாத்திரை கொடுப்பாங்கன்னு சொல்ல, இல்ல இதை குணப்படுத்த முடியாதுங்கிறாரு. அடிக்கடி இவர் வெளியில போவார்ல, அதனால வந்தது போல வருத்தப்படுறாப்ல. ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அழுக ஆரம்பிக்குது. இங்கேயே இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் தான் சேஃப் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும் போது, இல்ல நான் சாகிறதுக்குள்ள உங்களை நல்லபடியா அந்த இடத்துக்கு கூட்டு போறேன், அதுதான் உங்களுக்கு சேஃபா இருக்கும், இல்லன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு வேணாலும் வெளியில இருக்கிறவங்க உடச்சுக்கிட்டு உள்ள வந்தாங்கன்னா என்ன ஆறுது அப்படிங்கிறாப்ல. நியாயமான பயம் தான். உனக்கும் நம்ம பிள்ளைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அங்கதான் கிடைக்குங்கிறாப்ல. ஒரு சின்ன ரூமுக்குள்ள அடபட்டு கிடக்கிற அந்த வாழ்க்கை நம்ம பிள்ளைக்கு வேண்டாம், வெட்ட வெளியில வாழணும், அங்க கூட்டு போலாங்கிறாரு. அந்த அம்மாவும் சரின்னு ஒத்துக்குச்சு போல, காட்டி பிடிச்சி சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இவர் தான் சமாதானம் பண்றாரு சொல்ல போனா, ஏன்னா அந்த அம்மா தான் பயங்கரமா அழுகுது. இந்த அம்மா அவங்களுக்கு வண்டி கொடுத்து, இவங்க போற தூரத்துக்கு பெட்ரோல் கொடுத்து, கூடவே ஒரு சேஃப்டிக்கு துப்பாக்கியும் கொடுத்து நல்லா கவனிக்குது. பாட்டிமா என் பொண்ணை பாத்துக்கப்பா அப்படிங்குது. பாத்துக்கிறேன்ட்டு இவர் கிளம்புறாரு. குட் பை சொல்லி நல்லபடியா அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இவங்க கிட்ட ஒரு மேப் இருக்குது. மேப் படி பார்த்தா 2 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாங்கிறாங்க டாக்டர் அம்மா. பையன் பெருசா பேசாம வரான். என்னடா பேசாமையே வர, ஒரு காலத்துல நம்ம கேமுக்கெல்லாம் ஒன்னா போவோமே, ஞாபகம் இருக்கான்னு கேட்க, ஞாபகம் இருக்குப்பா அப்படிங்கிறான் பையன். காலை போய்கிட்டு இருக்க போய் ஏதோ கேள்வி கேட்டு பதில் சொல்லி விளாடலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா டாக்டர் அம்மா சைட்ல இருந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு. என்னடா யாரோ துப்பாக்கியால சுடுறாங்க, இன்ஜினை சுற்றாத, நமக்கு கார் வேணும்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதும் கேக்குது. நம்ம ஹீரோ வண்டி நிப்பாட்டி துப்பாக்கி எடுத்து பதிலுக்கு சுடுறாரு. பக்கத்துல வந்து ஒருத்தவனை சுட்டு கொண்டுட்டார். இன்னொருத்தவனை சுடலான்னு பார்த்தா தோட்டா தீந்து போச்சு. பக்கத்துல நெருங்கி வரும்போது இவ ஒரு துப்பாக்கி வச்சிருக்கா, இன்னொருத்தவனை சுட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டா. நம்ம ஹீரோயின் ஏற்கனவே ஒருத்தன் செத்து போய் விழுந்தான்ல, அவங்கிட்ட இருந்த துப்பாக்கி நினைக்கிறேன், அதை எடுத்து சுட்டாங்க போல. பையனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா பையன் நல்லா தான் இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. டாக்டர் அம்மா செத்து போச்சு பாவம். ஒரு இடத்துல குழி தோண்டி டாக்டர் அம்மாவை புதைச்சிட்டு இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு அங்க இருந்து புறப்படுறாங்க. பாலைவனம் மாதிரி கிடக்கு, இல்ல மலைன்னு சொல்லலாம். மலையோட மேல் பரப்புல அவங்க வண்டி இருக்கு. எதுக்கு பார்த்தா 20 மைல் தூரத்துக்கு கடல் இருந்ததா, ஆறு இருந்ததான், அதை காணோம். இந்த ஆத்துக்காக எவ்வளவு சண்டை நடந்தது தெரியுமா, ஒரு சொட்டு தண்ணி இல்லையேன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. இவங்க போற இந்த பாதை ஒரு காலத்துல கடலா தண்ணியா இருந்ததா கற்பனை பண்ணி பாருங்க. அதையெல்லாம் தாண்டி வந்தா அந்த பக்கம் கொஞ்சோண்டு தண்ணி கிடக்குதுங்க. பெரிய திமிங்கலத்தோட எலும்பு கூட அங்க கிடக்கிறத கவனிக்கலாம் இவங்க வண்டி போகும்போது. இதை கடந்து இங்க வந்தா ஏகப்பட்ட காருங்க நிக்குதுங்க. என்னடான்னு பார்த்தா இந்த பக்கமும் அந்த பக்கமும் போக முடியாதபடி நடுவுல ஒரு பெரிய விரிசல் கிடக்கு. பிரிட்ஜ் மாதிரி ஏதோ கயத்துல கட்டி வச்சிருக்காங்க. அதை கடந்துதான் அந்த பக்கம் போக முடியும் போல. பாக்குறதுக்கே அது கொஞ்சம் பயமாவும் இருக்குது. ஏணி மாதிரி ஒரு ஐட்டத்துல மெதுவா கீழே இறங்கணும். 3 பேரும் சேஃபா கீழே இறங்கிட்டாங்க. கீழே பார்க்காதா பயமா இருக்குங்கிறாரு. பையன் பயப்படுறான், என்னால முடியாதுங்கிறான். வேற வழி இல்லடா, இதுதான்டா போய் ஆகணுங்கிறாரு அவரு. நான் முன்னாடி போறேன், அப்பா பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு இவரு முன்னாடி போக ஆரம்பிக்கிறார். பார்த்தா கீழே கால் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு கயிறு தான் கீழே போகுது. 2 கைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சப்போர்ட்டுக்கு ஒரு கயிறு போகுது. இவ்வளவுதாங்க. இந்த பக்கம் யாரோ கட்டி வச்சு இப்படி போயிருக்காங்க போல. காத்து வேற கொஞ்சம் பலமா அடிக்க ஆரம்பிக்க கொஞ்சம் திணறாங்க எல்லாரும். ஒரு பயங்கரமான காத்து அடிக்கும் பாருங்க, மொத்த பேரும் சாயறாங்க. பையன் அலறுவான், பிடிச்சுக்கங்க இறுக்கி பிடிச்சுக்கங்கன்னு சத்தம் போடுறார். அப்பாடா, அந்த காத்து அடிச்சு ஓஞ்ச பிறகு எல்லாரும் ஓகே தானே விசாரிச்சுட்டு இன்னும் தொடர்ந்து முன்னேறி போறாங்க. அங்கங்க இந்த மாதிரி நிறைய பாலம் மாதிரி கயத்திலேயே கட்டி வச்சிருக்காங்க. ஒரு வழியா அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. பின்னாடி ஒரு அம்மாவும் நல்லபடியா வந்து சேர்ந்துருச்சு. அடுத்து படிக்கட்டு மாதிரி ஒரு பாலம் இருக்குது. இதை கடந்து போகணும். ஆனா திடீர்னு அங்க நிலச்சரிவு வேற ஏற்படுது. அடப்பாவிகளா, இவ்வளவு ரிஸ்க் இருக்கான்னு ஹீரோவே பயப்படுறாரு. பையன் பயந்துகிட்டே போயிட்டு இருப்பான். அப்படித்தான் போன்னு அப்பா என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறார். ஒரு குரூப் ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும்னு இப்படி போனா, அந்த பக்கம் ஒரு குரூப் எதிர்காலம் இல்லைன்னு நினைச்சிட்டு அந்த பக்கம் போய்கிட்டு இருக்குது. இதுக்கடையில இவங்க ஒரு கயரை கடந்து வந்தாங்கல்ல, அந்த கயரை அந்து போச்சு. நில அதிர்வுல ஏணி வேற லைட்டா நகர்ந்துகிட்டே இருக்குது. எதுக்கு வந்த ஒருத்தன் நான் திரும்ப போறேன்னு பொத்தால தள்ளி விட்டுட்டான். இந்த பக்கம் குதிக்க போறான் போலங்கிட்டு. டே தாங்காதரான்னு சொன்னாலும் கேட்காம குதிச்சிட்டாங்க. குதிச்சதுல பையன் கீழே வர போறாப்ல இருந்தது. அப்பா ஓடி போய் பையனை இறக்கி பிடிச்சிட்டாரு. ஒரு வழியா பையனை காப்பாத்திட்டாங்க. பின்னாடி இருந்த அந்த பாறை வேற இடிஞ்சு விழுக ஆரம்பிச்சிருச்சு. போடா 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 முன்னேறி போடா அப்படின்னு சொல்ல அம்மா போயாச்சு. பையன் போயிட்டான். அப்பா அங்கிட்டு வரணும். ஒரு வழியா அப்பா அங்கிட்டு வந்துட்டாருங்க. அப்பா இந்த பக்கம் வரதுக்குள்ள
அதுக்குள்ள உசுறு போய் உசுறு வந்துருச்சு இவங்க 3 பேருக்கும். இவங்க ஒரு வழியா அந்த பிளவை கடந்து அந்த பக்கத்துக்கு வந்துட்டாங்க. தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. எல்லா நல்லது நடக்கும்னு தேடி வந்த இடத்துல என்னையா இதுன்னு நம்ம ஹீரோ எதையோ பார்த்து பயப்படுறார், வருத்தப்படுறார். பார்த்தா ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்குது. மேபி அந்த எரிகள் விழுந்த பள்ளமாக இருக்கலாம். ஃபுல்லா காஞ்சு போய் கிடக்குது, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு பையன் விசாரிக்கும் போது, நாம தேடி வந்தது இந்த இடம் இல்ல, இன்னும் நம்ம தெற்கு பக்கம் போகணுங்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஹீரோவே மனசை விட்டார். சில நாட்களுக்கு முன்னாடி வந்து விழுந்த எரிகளா கூட இருக்கலாம், அது இதை பார்த்து முடிவு பண்ண கூடாதுன்னு சொல்லும்போது, ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து விழுந்த அந்த எரிகள் இருக்கிற இடமா கூட இருக்கலாமே, இதை நம்பி வந்துட்டோமேனு ஹீரோ வருத்தப்படுறார், நம்பிக்கை இழக்கிறார். இங்க பாரு, இப்படி எல்லாம் நம்பிக்கை இழக்காத, தொடர்ந்து நாம தெற்க நோக்கி போயிட்டே இருக்கணுங்கிறாங்க. அதே சமயம் ஒருத்தன் துப்பாக்கியோட வந்து நிக்கிறான். பிரெஞ்சு மொழி பேசுறான். இவன் இங்கிலீஷ் சொன்னது இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறான். பேர் என்னன்னு கேட்கறான். ஜான்னோ, இது தான் குடும்பம்னோ அறிமுகப்படுத்துறார். இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, எரிகள் விழுந்த அந்த இடத்து பக்கம் வாழ்வதற்காக அந்த சூழல் இருக்குன்னு நம்பி அதை தேடி வந்ததா சொல்றாங்க. இந்த ஏரியா பேரு ஏதோ சொல்றாங்க, கிளார்க் ஏதோ சம்திங் சொல்றாங்க. நம்மால போய் கை கொடுத்துட்டு, இவர் பேரு டெனிஸா, மிலிட்டரிக்காரரா, தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். உங்களை பார்த்தாலே ரொம்ப நாள் சாப்பிடாதீங்க மாதிரி தெரியுது அப்படிங்கிறாப்ல. வாங்கன்னு கூட்டு போறாப்ல. ஏரியா ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா, தான் துப்பாக்கியோட தெரிவேன், வாங்கன்னு கூட்டு போறாப்ல. பிரான்ஸ் நாட்டோட ஏதோ ஒரு இடத்துல இவங்க வண்டி வந்து நிக்குது. வண்டியை உள்ள நிப்பாட்டிட்டு ஷட்டரை மூடிட்டாரு. என்ன இடம் அப்படின்னு நம்ம ஹீரோ விசாரிப்பாப்ல. இந்த லெட்டர் எல்லாம் டெலிவரிக்கு வரும்ல, அதையெல்லாம் பிரிச்சு பின்கோடு வயசு எல்லாத்தையும் அடுக்கி இங்க இருந்து வெளியில அனுப்புவாங்க போல. அருமையா இருக்கப்பா, உங்ககிட்ட இருந்து இதை புடுங்கிறதுக்கு எவனா முயற்சி பண்ணி இருக்கணுமே நம்ம ஹீரோ விசாரிக்க, முயற்சி பண்ணானுங்க, பண்ணவங்க யாரும் உயிரோட இல்லைங்கிறாரு. இந்த பில்டிங்க்கு மேல சோலார் பேனல்ஸ் உண்டா. அந்த சோலார் பேனல்ஸை வச்சு ஒரு காரையே பவர் தரக்கூடிய ஒரு சிஸ்டமா மாத்தி வச்சிருக்காரு. சோலார் பேனல்ல இருந்து பவர் ஜெனரேட் ஆகும். கார்கள் இருக்கிற பேட்டரியில அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அவர் பயன்படுத்துறாரு போல. சோ உள்ள எலக்ட்ரிசிட்டி இருக்குது. சூப்பர்ல. பார்த்தா வீல் சேர்ல அந்த மிலிட்டரிக்காரரோட பொண்டாட்டி, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அவர். வீல் சேர்ல இருக்கிற பொண்டாட்டியால பேச முடியாது, ரேடியேஷனால வாய்ஸ் போயிட்டதா சொல்றாரு. பாவம். சாப்பாடு எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு விசாரிக்கிறாப்ல. நல்லா இருக்குங்கிறாங்க நம்ம ஆட்கள். அந்த அம்மாவால சார முடியாது, இவர் தான் ஊட்டி வராப்ல. வெளியில எல்லா பேரும் அங்கதான் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும் அப்படின்றாங்களே, த ப்ராமிஸ்டு லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு விசாரிக்கிறார். மனிதனத்தோட கடைசி வாய்ப்புங்கிறாங்களே அப்படின்னு கேட்க, இருக்கலாம், அதை நம்பிதான் வந்திருக்கிறத நம்ம ஹீரோன்னு சொல்லுவார். பார்த்தா இவங்க வந்திருக்கிறது பிரெஞ்சு நாடு. இங்கதான் இவங்க எதிர்பார்த்த அந்த ஏரியா இருக்குது. ஆனா இந்த நாடே ரெண்டா பலந்து 2 பக்கமும் சண்டை நடக்குதான். நிறைய பேர் கேள்விப்பட்டு அங்க இருக்கிற வளத்தை சூறையாட வராங்களா, பதிலுக்கு அவங்க திருப்பி சண்டை போடுறாங்க, சுடுறாங்களா. அதையெல்லாம் தாண்டி உள்ள போறது சாத்தியமே இல்லைங்கிறாரு மிலிட்டரிக்காரர். இங்க நிறைய பொம்மைங்க அது இதுன்னு நிறைய ஐட்டம் இருக்கும், இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு கேட்க, அப்பா அடிக்கடி வெளியில போவார், கலெக்ட் பண்ணி கொண்டு வருவார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். நான் உனக்கு ஒண்ணு காட்டட்டுமான்னு இவன் பங்கர்ல இருக்கும்போது இவன் ரெடி பண்ண ஒண்ணா காட்டுறான். வெளியில போய் பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை தான் ரெடி பண்ணி இருக்கிறதா காட்டுறான். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களோட பொசிஷனை இந்த துணியில ஓட்ட போட்டு அழகா ரெடி பண்ணி இருக்கிறான் பாருங்க. ஆனா இதை பார்க்கணும்னா லைட் வெளிச்சம் மேல படணும், உள்ளவான உள்ள கூப்பிடுறான். ஓ ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, இவ ராசி என்ன, இவன் நட்சத்திரம் என்ன, அதெல்லாம் வானத்துல எங்க இருக்கு, இதெல்லாம் காட்டிட்டு இருக்கிறான். அந்த பையன் பேச பேச அவளுக்கு பிடிச்சு போச்சு. இந்த பக்கம் புருஷன் தூங்கிட்டு இருக்கையில இவ தூங்காம அவனையே பார்த்துட்டு இருக்கிறா. இருமல் வந்து ஊசி போட்டுரும். தூங்கலையான்னு கேட்க, தூக்கம் இல்லைங்கிறா. ராத்திரி ஃபுல்லா அவரோட இருமல் சத்தம். அதை நம்ம மிலிட்டரிக்காரர் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அடுத்த நாள் காலையில உங்ககிட்ட இருக்கிற மேப்பை விட இந்த மேப் அப்டேட்டடா இருக்கும்னு புது மேப் ஒன்று கொடுக்குறாரு. நேத்து வரைக்கும் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னவர் இன்னைக்கு வழி இருக்குங்கிறார். எப்படி போகணுங்கிறத ரூட்டையும் காட்டுறாரு. குறைந்தபட்ச சண்டைகள் தாங்க நடக்கும். நீங்க போற அந்த ஏரியா நிறைய மலைகளால பாதுகாக்கப்பட்டு இருக்குமா. உள்ள போறதுக்கு ஒரு பாஸ்னு ஒரு வழி இருக்குதான், அந்த வழியா தான் உள்ள போக முடியுமா. அவ்வளவு ஈஸியா உள்ள விட மாட்டாங்க. அங்க கமாண்டர் ஜூனட்னு ஒருத்தவர் இருக்கிறார், என் ஃப்ரெண்டு தான், அவங்கிட்ட இதை காட்டு, அவன் உங்களை உள்ள அலோவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. மனசார நன்றி சொல்றாப்ல நம்மால. அப்புறம் கூட ஒரு மேட்டர் இருக்கு அப்படிங்கிறாப்ல. ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க போற இடத்துல நீங்க எதிர்பார்க்கறது இருக்குமா இல்ல ஆபத்து இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா ஏன் உள்மனசு அங்கதான் ஒரு வாழ்க்கை இருக்குமோன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்குது. அதை நம்பி வேற நீங்க இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கீங்க. என் பொண்ணுக்கு இப்ப நாங்க வாழ்ற இந்த வாழ்க்கை வேண்டாம், அவளையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்டுக்கிற. அழுதுகிட்டே தான் கேட்கிறாரு பாவம். என்னால முடியாது, என் பொண்டாட்டியால டிராவல் பண்ண முடியாது, சோ அவளுக்காக நாங்க இருந்தாகணும், ப்ளீஸ் கூட்டு போங்க, பிச்சை எடுக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, அதை கேட்ட நம்ம ஹீரோயின் முந்திக்கிட்டு கண்டிப்பா கூட்டு போவோம் அப்படின்னு முன்னாடி வந்து அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க, கூட்டு போறோங்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோ சரி ஓகே கூட்டு போறோன்னு ஒத்துக்கிறார். அவளும் கிளம்புறதுக்கு தயாராயிட்டா. தான் அம்மா கிட்ட குட் பை சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு கிளம்புறா. பயணப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இன்னும் இவரும் வண்டி கொடுத்துருக்காரு, மேப் கொடுத்துருக்காரு. பின்னாடி பார்த்தா அவன் கொஞ்சம் சோகமாவே இருக்கிறா. புது பொண்ணு ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டி இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை கொஞ்சம் குஷிப்படுத்துற விதமா 2 ஜோக்க சொல்லி அந்த பையன் சந்தோஷமா வச்சுக்கிறான். திடீர்னு பார்த்தா தூரத்துல புகைய கிளப்பிட்டு ஏதோ வருது, புது வண்டிங்க வருது, எல்லாம் மிலிட்டரி ஆட்கள் மாதிரி தெரியுது. துப்பாக்கி முனையில நம்ம ஆட்களை நிப்பாட்டுறாங்க. இந்த ஏரியா பக்கம் நீங்க வரக்கூடாது, சிவிலியன்ஸ் எல்லாம் ஏன் இந்த பக்கம் வரீங்க, இங்க யுத்தம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். காட்டு மிராட்டிங்க நிறைய பேர் இங்க தெரியுறாங்க, எங்க போகணும்னு வந்து விசாரிக்கிறான். அவங்க பேசுறது பிரெஞ்சு மொழி. இவங்க பிரெஞ்சு மொழியை தவிர வேற மொழி பேசினா அவங்களுக்கு டவுட் வரலாம், மிலிட்டரிக்காரங்க வேற. அதனால இந்த பொண்ணு முந்திக்கிட்டு பிரெஞ்சு மொழியிலேயே கமாண்டர் ஜூனட்டை பாக்குறதுக்காக வந்திருக்கிறதா சொல்லுவா. பிரெஞ்சு மொழியில எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு, இவங்க எல்லாம் அமெரிக்கர்கள், கமாண்டர் இவர்களுக்கும் வாழ்வாதாரம் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாருன்னு பிரெஞ்சு மொழியில சொல்றா. நாங்க எரிகள் விழுந்த அந்த கிரேட்டர் பகுதிக்கு போறதா சொல்ல, நடுவில் யுத்தம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறா அந்த பையன். நீங்க அங்க போக முடியாதுங்கிறான். உங்க உதவி இருந்தா எங்களால போக முடியும்னு நம்ம ஹீரோ கேட்கிறார். யாராவது கமாண்டர் ஜூனட்டை கூப்பிடுங்கப்பா
அப்படின்னு சத்தம் போடுறாப்ல. ரேடியோல பேசியிருப்பாங்க போல, கமாண்டர் ஜூனட் இவங்களை சேஃபா கூட்டு வரணும்னு உத்தரவு போட்டிருக்காராம். அதனால மிலிட்டரிக்காரங்க சேஃபா கூட்டு போறாங்க. எதுக்கு பெரிய யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்குது. மிலிட்டரிக்காரன் கமாண்டரோட உத்தரவின் பேர்ல இவங்களை சேஃபா கூட்டு போயிட்டு இருக்கிறான். ஒரு இரும்பு வேலியை கடந்து இந்த பக்கத்துக்கு வரணும், வந்துடுறாங்க. ஓடுன்னு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் சண்டை, வீரர்கள் சில பேர் சாகுறாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க. ஆக்ரோஷமா சண்டை நடந்துட்டு இருக்குது. நாங்க சுட்டுக்கிட்டே இருக்கிறோம், நீங்க இந்த பக்கம் ஓடியாங்கன்னு ஒரு மிலிட்டரிக்காரர் சொல்ல இவங்களும் கூட ஓடியாராங்க. பங்கர் ரெடி பண்ணி இருக்காங்க. அந்த பங்கர் பக்கம் வந்து சேர்ந்தாச்சு. அப்பாடா, வந்து சேர்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இவனுக்கு வேற விடாம இருமல் வருது. நிறைய வீரர்கள் இவங்க கடந்து போகும்போதே இறந்துட்டு இருக்காங்க பாருங்க, பாவம். மேல ஏறி போங்க, சேஃபா போய் சேர்ந்துடலாம், கமாண்டர் அங்க இருப்பாருன்னு சொல்லி மிலிட்டரிக்காரர் அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. நன்றி சொல்லிட்டு இவங்க இன்னும் தொடர்ந்து முன்னேறி போறாங்க. இங்கதான் மிலிட்டரி ஆட்கள் முகாம் போட்டிருக்காங்க போல. இங்கதான் அந்த கமாண்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க முன்னோக்கி போறாங்க. இங்க பெரிய பெரிய மலைகள் இருக்கும். இந்த மலைகள் எல்லாம் இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எரிகள் விழுந்த பிறகு உருவான மலைகள். அதுக்கு முன்னாடி இந்த மலைகள் இங்க கிடையாது அப்படின்னு சொல்லுவா அந்த பொண்ணு. அப்ப இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்த இந்த எரிகள் விழுந்த இடம் இப்ப ஏதோ புதுசா வந்த கல் விழுந்த இடமா இருக்கணும். இவங்க தேடி வர்ற அந்த இடம் இந்த மலைகளுக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும் போல. வழிகேட்டு கமாண்டர் ஜூனட்டோட கேம்பை கண்டுபிடிச்சு வராங்க. கமாண்டர் ஜூனட்டை பார்க்கணுங்கிறாரு நம்ம ஹீரோ. கமாண்டர் ஜூனட்டும் இவங்க அப்பாவும் சேர்ந்து எடுத்த மிலிட்டரிக்காரன் சேர்ந்து எடுத்த போட்டோ எல்லாம் காட்டுறாங்க. அதை கேட்டது இவரு கமாண்டர் ஜூனட் அதோ இருக்கிறார் பாருங்க அப்படின்னு காட்டுறாப்ல. என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தா கமாண்டர் ஜூனட் குண்டடி பட்டு செத்து கிடக்குற. கமாண்டர் ஜூனட் செத்து போயிட்டாப்ல. சோ இன்னொருத்தவன் தான் இப்ப கமாண்டரா இருக்கிறான் போல. அடுத்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க ப்ளீஸ் உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறாரு. இங்க வரதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நாங்க யாரையும் காயப்படுத்த போறது இல்ல. மலைக்கு அந்த பக்கத்துக்கு போகணும், கிராட்டருக்கு போகணும். நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளவு நாள் எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள என் ஃபேமிலியை சேஃபா அந்த இடத்துக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறார். இங்க இருந்து ஒரு பஸ் போது போல கிராட்டருக்கு. அதுல உங்களுக்கு இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு இன்னொரு மிலிட்டரிக்கார்ட்ட சொல்லி வண்டியில இடம் கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு பஸ் தான் இங்க இருந்து போகும் போல. அடுத்த வாரம்னு சொல்லிட்டு இருந்தவர் தான் சாக போறேன்னு சொன்னதுனால இந்த வண்டியிலேயே அனுப்பிச்சு வைக்கிறார். நல்லபடியா வண்டி போயிட்டு இருக்குது. போய் சேர்ந்துலான்னு பார்த்தா அதுக்குள்ள எவனோ முன்னாடி பாவம் போடுறான். ஒரு சமூகமா வாழ ஆசைப்படாத சில பேர் இங்க இருந்த மிலிட்டரிக்காரங்களை சுட்டுட்டு இனிமே இந்த பஸ் எங்களுக்கு சொந்தம், எல்லாரும் கீழே இறங்குங்கன்னு கொள்ளக்காரங்க எல்லா பேரையும் கீழே இறக்குறாங்க. உங்களை நல்லபடியா கொண்டு போய் சேர்ப்பேன்னு நான் சத்தியம் பண்ணல, பின்னாடியே வாங்க, நீங்க போய் இறங்குங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பிள்ளைகள் எல்லாத்தையும் கீழே இறக்கி விடுறாரு. உள்ள இருந்த மிலிட்டரிக்காரனோட சண்டை போட்டு அவன் துப்பாக்கியை பிடுங்க முயற்சி பண்றாப்ல. அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தன் சுட வருவான் பாருங்க, அவனை மீறி ஆட்கள் பிடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. உள்ள துப்பாக்கி சுட சத்தம் கேக்குது. யாரு செத்தான்னு தெரியல. பயந்துகிட்டே குடும்பம் பார்க்கும். நல்ல வேலை அவனை கொண்டுட்டு துப்பாக்கியை அவர் கையில எடுத்துட்டார். ஆனா அவருக்கு வயித்துல குண்டடி பட்டுருச்சு. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும், இன்னும் நிறைய பேர் அவங்க வருவாங்க, வாங்க கிளம்புன்னு அங்க இருந்து மறுபடியும் கிளம்புறாங்க. கொள்ளக்காரங்களை தூக்கி வெளியில தள்ளிட்டு வண்டி எடுத்துட்டு மறுபடியும் முன்னோக்கி போறாங்க. ஹீரோயின் தான் வண்டி ஓட்டுறா. பையன் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அப்பாவை கொஞ்ச நேரம் காப்பாத்திடலாமான்னு பாத்துட்டு இருக்கிறான். பையன்கிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்லடா, இட்ஸ் ஓகேடான்னு ஆர்டர் சொல்லிக்கிட்டே வராரு அப்பா. வண்டி இப்ப அந்த மலை மேல ஏறணும். கஷ்டப்பட்டு ஏறுது. ஒரு வழியா மேல ஏறிடுச்சுங்க. ஆனா வண்டி போற அந்த ரோட்டு பக்கம் ஏகப்பட்ட காருங்க கொள்ளையடிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு கிடக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நிறைய வண்டிங்க நிக்குது. இதுக்கு மேல நடந்தான் போகணும் போல. சோ வண்டியை நிப்பாட்டி எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு கூட்டு வராங்க. கொஞ்ச தூரம் நடந்து வரும்போது பசுமை நல்லா தெரிய ஆரம்பிக்குது. பூக்கள் அங்கங்க 1-2 தெரிய ஆரம்பிக்குது. நிறைய மக்கள் இந்த இடத்துல நல்லது நடக்கும், நல்லது கிடைக்கும் நினைச்சு வர்றாங்க. எஸ், அப்படி வந்த இவங்களோட இந்த நினைப்பு வீணா போகல. பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வர பசுமை, குடிக்க தண்ணி, பாக்குறதுக்கு அழகா பசுமையா எல்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அங்க போய் உங்களுக்கு உதவி கேட்போம் அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின். பையன் ஆனந்த கண்ணீரே வடிக்கிறான். உங்களாலதான் இது சாத்தியம், நாம வந்துட்டோன்னு அப்பா கிட்ட அவன் தேங்க்ஸ் சொல்றான். அந்த புது பொண்ணு கூட சந்தோஷப்படுறான். ச்சே, வியூ எவ்வளவு அழகா இருக்கு பாரு, இந்த இடத்துல ஒரு அருமையான உலகத்தையே உருவாக்கலாம்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்படியே சாயிறார். கொஞ்சம் கொஞ்சமா அவர் உசுறு அவரை விட்டு போயிட்டே இருக்குது. பொண்டாட்டிக்கிட்ட பையன்கிட்ட குட் பை சொல்லிட்டு அங்கேயே அவர் இறந்தும் போறார். ஒரு காலத்துல இவங்க குடும்பமா குட்டியா எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. தூய காத்து, தூய தண்ணி, விவசாயம் வேற அங்கங்க நடந்துட்டு இருக்குது. எதிர்காலத்தை கட்டமைக்க ஒரு அற்புதமான இடம், தி ப்ராமிஸ்டு லேண்ட் கிடைச்சிருச்சு. அதோட இந்த படமும் இந்த இடத்துல முடியுது. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்கு. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.